ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கொன்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரீஸ்க்காக நிறைய போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, மே மந்த் 24th 5:30க்குள்ளார அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கேஆர்சிஎல் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கேட்டகரியில வருது. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஜூனியர் ஸ்கேல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் குரூப் பி கேட்டகரியில எடுக்குறாங்க. என்ன மாரியான டிசிப்ளின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், மெடிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆப்பரேட்டிங், மெட்டீரியல் மேனேஜ்மென்ட், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி நிறைய வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எடுக்குறாங்க. ஸோ போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி, டிராஃபிக் மேனேஜர், மெட்டீரியல் மேனேஜர் இந்த மாதிரி எல்லாமே அசிஸ்டன்ட் கேட்டகரியில அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்குறாங்க. அண்ட் அதே மாரி இங்க வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் எவ்வளோன்றதையும் குடுத்துருக்காங்க. அண்ட் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 7த் சிபிசி பே மேட்ரிக்ஸ் படி 47,600லேருந்து 1,51,100 வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க பெர் மந்த்துக்கு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிட் கேட் ஸ்கோர் வச்சு தான் எடுக்குறாங்க. ஸோ சிவில்க்கு பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர், மெடிக்கல் ஆஃபீசருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். மத்த ஐடி, அப்புறம் மெட்டீரியல்ஸ் மேனேஜர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், டெலிகாம் இன்ஜினியர் இது எல்லாத்துக்குமே வந்து கேட் ஸ்கோர் கேட்குறாங்க. இன்கேஸ் இங்க வந்து ஆப்பரேட்டிங் அண்ட் கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா, கேட் ஸ்கோரும், ஃபினான்ஷியல் அட்வைசரா இருந்தா சிஏ, சிஎம்ஏ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். இன்கேஸ் நீங்க வந்து கேஆர்சிஎல் எம்ப்ளாயீஸா இருந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த கேஆர்சிஎல் எம்ப்ளாயீஸா இருந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும், அசிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கும் அப்ளை பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல மெரிட் படி அவங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஃபர்தர் ப்ராசஸா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பிரசன்டேஷன், பெர்சனல் இன்டர்வியூ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இப்படின்னு இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணாம மத்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்கள டைரக்ட்டா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, பிரசன்டேஷனுக்கு, பெர்சனல் இன்டர்வியூ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போயிரும். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுமே கிடையாது. அதர் தேன் ஏஎம்ஓக்கும், ஏஎஃப்ஏ தவிர. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 70%, பிரசன்டேஷனுக்கு 10%, பர்சனல் இன்டர்வியூ 20% அப்படின்னு பிரிச்சு டோட்டலாக 100% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபை எவ்வளோ ஆயிருக்கணும்னா 60% வந்து ரிட்டன் எக்ஸாமில் வாங்கியிருக்கணும். அண்ட் பிரசன்டேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு சேர்த்து 60% வாங்கியிருக்கணும். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து ஏஎஃப்ஏக்கும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கேட், கேட் ஸ்கோர் மூலிமா அவங்க எடுக்கிறாங்கன்னு போட்டிருந்தாங்கன்னா அதில் 50%, ப்ரெசன்டேஷனுக்கு 25%, பர்சனல் இன்டர்வியூக்கு 25%. ஸோ இப்படின்னு பிரித்து 100% சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும். அண்ட் அந்த கம்யூனிட்டி பேசிஸில் வந்து அவங்க ரிலாக்ஸேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சிவில்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸர்னா வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருந்துருக்கணும். ஐடினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். டிராஃபிக் மேனேஜர் அதாவது ஆப்பரேட்டிங் அண்ட் கமர்ஷியல் அப்படின்னா எதனா ஒரு ஸ்ட்ரீமில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஃபுல் டைமாக வந்து எம்பிஏ ஒரு பிஜிடிஎம் இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எதனா முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் ப்ளஸ் கேட் எக்ஸாமில் வந்து அட்லீஸ்ட் 80% ஆர் அதுக்கு மேலே வாங்கியிருந்துருக்கணும். அந்த கேட் எக்ஸாமோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2023க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. 2023க்கு அப்புறம் நடந்த எக்ஸாமில் உள்ள ரிசல்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. மெட்டீரியல்ஸ் மேனேஜர் இதுக்கு வந்து மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதில் எதனா பிஇ முடிச்சிருந்தாலும் அண்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டான எதனா டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பட் 60% சிஜிபிஏ வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேட் மேண்டேட்ரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், டெலிகாம் இன்ஜினியருக்கு எல்லாமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டே எலிஜிபிலிட்டியாக சொல்லிட்டு கேட் மார்க் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டின்றதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணும்போதே இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம்லாம் எல்லாமே எழுதி கிளியர் பண்ணிவிட்டு இந்த விஷன் ஸ்டாண்டர்டில் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொன்று என்ன இதில் சொல்கிறாங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தா அதை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உண்டு 590 ருபீஸு. பட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் மைனாரிட்டிஸ், இபிசி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டும் உண்டு 2 இயர்ஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை இந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி உங்களோட அத்தாரிட்டி கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.